வணக்கம் மக்களே, இது உங்களுடைய இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல். ஸோ மண்டே எபிசோட் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாமா? வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாரையும் மோட்டிவேஷன் பண்ணோன்னே எல்லாருமே நாங்கள் இந்த கேமை நாங்கள் வேற மாதிரி மாற்ற போகிறோம், நாங்கள் பாசிட்டிவாக விளையாட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து யாருமே வெளியில் வரல அப்படின்னோடனே இந்த பிக் பாஸ் டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயங்கர பசி. எப்படா ஐயோ சாப்பிடாம இருக்க முடியலையே, என்ன பண்ணுறது அது அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த டீமுக்கே ஒரு தலை இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம கனியக்காவை தான் சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிளான் கொடுத்தாங்க. நேற்று நம்ம கொஞ்சம் சாதத்தை எடுத்து வச்சோம்ல, அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி இன்னைக்கு நம்ம கஞ்சி மாதிரி சாப்பிடுவோம், இதுக்கு நமக்கு அடுப்பே தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி பிளான் கொடுத்தோன்னே எல்லாருமே ஓகே எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டாங்க. சரி எப்படா இப்போ அவங்கள நிம்மதியாக தூங்க விடக்கூடாதே, அவங்கள எழுப்பிடுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம எல்லாரும் போய் கத்தலாம், அவங்கள எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அதில் டென்ஷன் ஆகிட்டு இல்லாமல் ஓரளவுக்கு ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே, மக்கள் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணிருந்தாங்க. ஆனால் இந்த சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வேற லெவல் தெளிவு. அங்கே உள்ளே இருக்கிற பாத்ரூம்லேயே நாங்கள் குளிக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு கேர்ள்ஸ்லாம் உள்ளே போயிட்டாங்க. நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா திவாகர் அவர் சாப்பிட்றது அப்படியே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க, அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் சாப்பிட்டு அப்படியே உள்ளே இருக்கிறவங்கள வெறுப்பேற்றுவாருன்னு பார்த்தா உள்ளே இருக்கிற இந்த அரோரா பொண்ணு என்ன பண்ணிருச்சு, ஒரு கிஸ் அடிச்சு அது கிளாஸ் வழியா தான். ஸோ அந்த மாதிரி திவாகரை ட்விஸ்ட் பண்ணி விட்டு உடனே திவாகர் குஷி ஆயிட்டாரு. அப்பவே அவர் அந்த சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு ஜம்ப் பண்ண மாதிரி நான் சூப்பர் டீலக்ஸ் தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி குதிச்சுட்டு இருந்தாரு. சரி அப்படியே போயிட்டு இருக்கு, ஓகே அப்படியே ஜாலியா போதேன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா இந்த ரம்யா பொண்ணு வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒருத்தர் ஒரு ஃபன் பண்ணாரு. அதை பார்க்கும்போது தான் எனக்கு அப்படி இருந்துச்சு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத். அவர் என்ன பண்ணாருன்னா சூப்பர் டீலக்ஸ் டீம்ல உட்காந்து ஏதோ பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு இவங்க மயக்கம் போட்டாங்கன்னே ஒரு ஆண் நான் எப்படி உள்ள இருக்கிறது, நாங்க போய் ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படின்ற அளவுக்கு பொங்கிக்கிட்டு டயலாக வேற விட்டுறாரு. ஒரு ஆணா இருந்துட்டு நான் எப்படிமா இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னையா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இப்படிதான் இருக்கணும், பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியே நீங்க எல்லாரையும் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத தயவு செஞ்சு மக்களே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. கடுப்பா இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. சரினா அவர் போனாரு, ஹெல்ப் பண்ணாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்களும் ரெக்கவரி ஆயிட்டாங்க. அப்புறம் பாட்டு போட்டு எல்லாம் ஆட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க. இன்னைய நாள் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி ஒரு டயலாக எல்லாரும் பேசணும் அப்படின்றது தான். சூப்பர் டீலக்ஸ் டீம்ல ஒரு 3 பேர், பிக் பாஸ் டீம்ல 3 பேருன்னு கூப்பிட்டு போய் அவங்க 6 பேருக்கும் ஆக்டிவிட்டி ஏரியால அந்த டயலாக போட்டு காமிச்சிட்டு நீங்க லிவிங் ஏரியால பேசணும் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல ஒருவேளை சூப்பர் டீலக்ஸ் ஜெயிக்கல அப்படின்னா அவங்க ஸ்வாப் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஜெயிக்கல, வேற வழி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு 3 பேர்த்து தூக்கிட்டு போய் பிக் பாஸ்ல போட்டு பிக் பாஸ்ல இருக்க 3 பேரை கொண்டு நம்மளோட சூப்பர் டீலக்ஸ்லயும் போட்டுட்டாங்க. ஸோ சந்தோஷம்ப்பா, யாரு போக போறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நினைச்ச மாதிரியே பார்வதியும் நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டாரும் அப்படியே ஸ்வாப் ஆகி இங்க பிக் பாஸ் டீம்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளான் போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா இன்னைக்கு நாமினேஷன், இந்த நாமினேஷன்லேருந்து நம்ம எப்படி இருந்தாலும் ஃப்ரீ ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ யார் பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, யார் இந்த வீக்கில் நாமினேஷன் ஃப்ரீயாக வரப்போகிறா, அந்த பாஸ் யார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஏக வேகமாக பாரு வந்துருச்சு. நான் தான் எனக்கு இந்த பாஸ் கண்டிப்பாக வேணும், ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக என்னை எல்லாருமே கார்னர் பண்ணிட்டாங்க, அதனால மக்கள் எல்லாரும் என்னை வெளில அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ நான் சேவ் ஆகணும், எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ணுவாரு, மிச்சர் சாப்பிட்டுட்டே எப்பவும் போல ஆமா பாரு சொன்னா சரிதான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அங்க ஒரு ஸ்டார் இருக்கிறாங்க, யாரு, ரம்யா தான். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் முடியாது, 2 மணி நேரம் ஆகுது, வந்த உடனே உங்களுக்கு என்ன ஃப்ரீ பாஸ், வெயிட் பண்ணுங்க, நாங்களா சீனியர்ஸ் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு 2-3 டைலாக்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல அது எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா வினோத், வியானா, அப்புறம் ஆதிரை 3 பேத்துக்கும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது. ஸோ அந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நாமினேஷன் அப்படின்றது ஒன்று மண்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல எப்பவுமே. ஸோ அதையும் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாமினேஷன்ல யாரெல்லாம் இந்த வீக் இருக்க போறான்னா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே கண்டஸ்டன்ட் பாருவை கார்னர் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு கண்டிப்பா பாருக்கு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இருந்தது. நேற்று கூட பாரு நாமினேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன் கிட்ட அவங்க தப்பா நடந்துக்கிட்டாங்க, ஏன் கிட்ட என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன சொல்றது ஸ்பெஷலா ஃபீல் பண்ணிட்டு
அவங்களுக்கு யார் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்களே வந்து நாமினேட்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நாமினேஷன்னா என்ன, யாரும் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அவங்கள சொல்லுங்கப்பா அப்படின்னு தான் பிக் பாஸ் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் பாரு வந்து திருந்துற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதும் தெரியல. ஆனாலும் பாருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த வீக் அவங்க போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது. ஸோ இந்த டாஸ்க்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதை தாண்டி 2 பேரையும் நீங்கள் தனியாக பேச விட்டிங்கன்னா அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு வேணால் நீங்கள் வந்து அவங்கள சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். யார் வாட்டர்மெலன் ஸ்டாரையும் பார்வைன்னு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நேற்று எபிசோடு வந்து போச்சு. பெரிய டாஸ்க் இல்லை அப்படின்றதுனால நமக்கு தெரியல. ஸோ வரப்போகிற காலங்கள் தான் இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸை எவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போக போகுது அப்படின்றது தோணும். ஸோ இந்த லாஸ்ட் வீக்காக இருந்தாலும் சரி, நேற்று எபிசோடாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்த ஒரு சின்ன பார்ட் இல்லை ஃபேவரட்டாக கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்மளோட இப்போ திரையில் காத்துக்கிட்டே இருக்கு. வெயிட் பண்ணுங்கள்.